ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம அடுப்புனாலும் சரி, கிச்சன் மேடைனாலும் சரி, கிச்சனோட டைல்ஸ்னாலும் சரி, நம்ம நல்லா டெய்லி நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்தால் தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி டெய்லியுமே ஆஃப்டர் குக்கிங்கோ இல்லைனா நைட்டு பாத்திரம் கழுவிட்டு ஃபுல்லாக துடைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ நல்லா விலை உயர்ந்த பொருளை கடையில் வாங்கி அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவீங்க. அது நிறைய காசு இருக்கும். அது அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இல்லைனா ஏதோ ஒரு கலரில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டிலையே ஏதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்தால் அந்த பாட்டிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. அந்த பாட்டிலில் ஒரு ரூ. 3 அளவுக்கு விற்கக்கூடிய கம்ஃபோர்ட்டை வாங்கிக்கோங்க. அது நல்லா வாசனைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம டேபிளையோ இல்லைனா அடுப்பையோ கிச்சன் மேடையோ துடைக்கும் போது நமக்கு நல்லா கமகமன்னு வாசமாக நமக்கு அந்த இடமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால கம்ஃபோர்ட்டை வாங்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் எல்லா வீட்லேயுமே ஹேண்ட் வாஷ் இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஹேண்ட் வாஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் இருந்ததுன்னா அதை நல்லா போட்டுக்கலாம். போடும்போது நல்லா இன்னும் உங்களுக்கு அந்த ஃபோம் அதாவது நுரை நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் வாஷ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விட் இருக்கு இல்லையா? ஸோ பாத்திரம் வளர்க்குற லிக்விட் விம்மோ இல்லைனா உங்ககிட்ட என்ன லிக்விட் இருக்கோ அந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிக்விடையும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்ம இது 3மே நல்லா கலந்து வர்ற மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. நீங்கள் லிக்விட் எந்தளவுக்கு ஊற்றுனீங்களோ அந்தளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் அடைச்சிட்டு நீங்கள் டேபிளை நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடமே ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா நீங்கள் பாத்திரம்லாம் விளக்கிட்டு சிங்கில் ஊற்றும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க.